மாற்றும்படி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்து, இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய திருவசனத்தை நான் கேட்பதற்கு எனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தீர். ஒரு முறை கூட உம்முடைய சுவிசேஷத்தை கேட்டிராத எத்தனையோ கோடி மக்கள் எங்கள் தேசத்தில் ஆண்டவரை ஏற்கனவே மரித்து போயிருக்கிறார்கள். ஒரு முறை கூட சுவிசேஷத்தை அறிந்திராத பல கோடி மக்கள் எங்கள் நாட்டிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ முறை உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எனக்கு மீண்டும் ஒரு முறை உம்முடைய சுவிசேஷத்தை கேட்க எனக்கு சந்தர்ப்பம் தந்தீரே. நாங்கள் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் உம்மை ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் மறுபடியும் எங்களோடு நீர் பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னீரே. ஆலயத்தில் பலவீனத்தோடு யாராவது வந்திருந்தால், கஷ்டத்தோடு யாராவது வந்திருந்தால், குடும்ப பிரச்சனையின் மத்தியில் யாராவது வந்திருந்தால், ஆண்டவரே, தேவையில்லாத கடன் பாரங்களோடு யாராவது வந்திருந்தால், நிம்மதி இல்லாமல் யாராவது வந்திருந்தால், இன்றைக்கு அவர்கள் திரும்பி செல்லும் போது என் ஆண்டவருடைய சமாதானத்தின் கரம் அவர்கள் மேல் அமரும்படி இப்பொழுதே கைகளை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு விலைக்கு மீட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, வேலை ஸ்தலத்திலே குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த வாரங்களிலே ஒரு மாற்றம் வரும்படி என் ஆண்டவர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிள்ளைகளால் வேதனைப்படுகிற பெற்றோர்கள், ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே அவர்கள் பலப்படுத்தப்படுவார்களாக. இருதயத்தின் ஆழத்திலே இருக்கிற வேதனைகள், சஞ்சலங்களை போக்க ஆவியானவரே உங்களால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் ஐயா. அந்த அப்ரோஜனமான ஊழியக்காரர்கள் கடமையை செய்ய வந்திருக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வேதனைகளும் சஞ்சலங்களும் இப்பொழுதே அவர்களை விட்டு முற்றிலுமாய் வெளியே வரும்படி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதாகில் எனக்கு ஒரு அற்புதம் செய்தால் ஒழிய எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது என்று அற்புதங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக எங்கள் கைகளை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் சிறையிருப்பை இன்றைக்கு இந்த ஆராதனையின் நடுவிலே இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா சிறையிருப்புகளை இயேசுவின் நாமத்தினாலே நீக்கி போடும்படி ஆவியானவர் எங்கள் மத்தியிலே எழும்பி வருகிறதற்காக நாங்கள் உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு அல்லவா? இன்றைக்கு விடுதலையின் தேவ ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கட்டுகளை அறுக்கும்படி ஆண்டவரே, நாங்கள் இங்கு வருவதற்கு முன்பாகவே நீர் எங்களுக்காக ஆயத்தமாய் வந்தபடியினால், எங்களோடு நீர் பேச போறபடினால், எங்கள் கரங்களை தட்டி சந்தோஷமாய் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ள இருதயத்தோடு, Father God, we exalt your name, we give all the glory, praise and honor. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய கிருபையினாலே மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இரண்டாவது பிரசங்கம் கேட்க. ஒரு முறை கூட பிரசங்கம் கேட்காத எத்தனையோ மக்கள் நம்முடைய தேசத்தில் பல மாநிலங்களிலே பல பட்டணங்களிலே வாழ்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த நாட்களிலே தந்து
திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இதை சொல்லும்போது எனக்கு ஒரு தேவனுடைய வார்த்தை நினைவுக்கு வருகிறது. எவனிடத்தில் எவ்வளவாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்தில் அவ்வளவாய் கேட்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். பல வருஷமாய் ஷார்ஜாவிலே ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினார். ஒரு சில ஆத்துமாக்கள் இருக்கிற காலத்திலிருந்து நான் இந்த சபையை அறிந்திருக்கிறேன். பொதுவாக துபாயில் பாஸ்டர் எட்வின், ஷார்ஜாவில் அன்பான பாஸ்டர் இமானுவேல் சாம்ராஜ், அவரோடு கூட இருக்கிற பால்சாமி ஐயா போன்ற ஊழியர்கள் ஒரு 5-10 பேரெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்த காலத்தில் நான் வந்து ஊழியம் செய்திருக்கிறேன். ஆகவே இந்த சபையை ஆண்டவர் மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி அநேக ஸ்தாபனங்களுக்கும் எங்களை போன்ற ஊழியர்களுக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆகவே தொடர்ந்து இந்த ஊழியம் கர்த்தருடைய வருகை மட்டும் நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென். அநேகருடைய ஊழியம் வெளியே தெரியும், அநேகருடைய ஊழியங்கள் வெளியே தெரியாது. ஆனால் ஒன்று நமக்கு தெரியும், பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய பாஸ்டர் இன்றைக்கு பிரசங்கித்தது போல ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதமான வரவேற்பு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடுங்கள். உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், முடியாததை கர்த்தர் செய்வார். வேகமாக ஆண்டவருடைய வசனத்தை கேட்போம். நீங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். நேரம் நமக்கு முக்கியம். ஆகவே சரியான நேரத்தில் நான் தேவனுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க பரும அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். போதும். இன்றைக்கு ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்து உங்களுக்கு சொல்லும்படி உணர்த்துகிற வார்த்தை, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும்போது பாடலை கவனிப்போம், பிரசங்கியார்களை கவனிப்போம், நாம் நடத்துகிற முறையை கவனிப்போம், ஒவ்வொருவரையும் கவனிப்போம். அதேபோல் இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு யாரையாவது ஒருவரை ஆண்டவர் ஏற்படுத்தியிருப்பார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நடத்துவதற்கு ஆண்டவர் யாரையாவது ஒருவரை மூலம் உங்களை சந்திக்கும்படி கிருபை பாராட்டியிருப்பார். அதே போல் நீங்கள் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு யாராவது ஒரு தேவ மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தி இருப்பார். உங்களை தொடர்ந்து சத்தியத்தில் நடத்துவதற்கு யாராவது ஒரு கர்த்தருடைய ஊழியரை உங்களுக்கு முன் வைத்திருப்பார். நாம் அவர்களுடைய சத்தியங்களை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். அவர்கள் சொல்லுகிறபடி செய்து நாம் வாழ்ந்து வந்தாலும் நம் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறவர் இயேசு ஒருவர் தான். அவர்தான் நம்முடைய ரோல் மாடலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழியாது என்று அவர்தான் சொல்லியிருக்கிறார். நான் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அவர்தான் சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரைக்கும் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் ஒருவர் தான் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற முக்கியமான ஒரு சத்தியம் என்னென்றால், இந்த கடைசி நாட்கள் என்பது பல சம்பவங்களை வைத்து நாம் எல்லாரும் சொல்லிக்கொண்டே போவோம். கடைசி நாட்களில் யாரை நம்புவது, யாரை நம்புவது, நம்பாமல் இருப்பது, எந்த உபதேசம் சரி, இது சரியா, அது சரியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பிரசங்கங்கள், நிறைய பாடல்கள், எந்த பாட்டை பாடுறது, எந்த பாட்டை பாடக்கூடாது, இந்த பாட்டை பாடினா அதில் வேறு ஏதோ ஒரு ஆவி இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த பாட்டு வேறு பாடல்களோடு நிறைய மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் சபைகளிலே இந்த நாட்களிலே எழும்பி கொண்டு வருகிற காலம். இப்படிலாம் இனி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி ஜெபம் பண்ணால் போதும் என்று பிரசங்கிக்கிற காலம். உபவாசம் ஏன் நீங்கள் இருக்கிறீங்க? உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் வர வேண்டியது ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக பிரசங்கம் கேட்க வேண்டியது, போக வேண்டியது. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். ஏன் முழு இரவு ஜெபம் பண்ணுறீங்க? முழு இரவு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி தான் ஒரு காரியத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்களா? இல்லை, அவர் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஏன் அழுது ஜெபம் பண்ணுறீங்க? அழுது ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணீர் வடிக்க வேண்டிய காலங்கள்லாம் மாறியாச்சு. ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார், நீ எடுத்து சாப்பிட வேண்டியதான் என்று சொல்லக்கூடிய நல்ல நல்ல கேட்பதற்கு இனிமையான நிறைய உபதேசங்கள் வந்திருக்கிறது. அதுக்கு துபாயும் விதிவிலக்கு இல்லை என்பதை நான் உணர்கிறேன். அந்த நாட்களில் பார்த்தா ஒரு 2-3 சர்ச் தான் இருக்கும். இந்த நாட்களில் பல வருஷத்துக்கு பிறகு நான் வந்திருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் சபைகள் இருக்கிறது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஊழியங்கள், எங்கே பார்த்தாலும் ஜப கூட்டங்கள், வீடுகளில் கூடி ஜபிக்கிறதும், எங்கே பார்த்தாலும் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எழும்பி இருக்கிறதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் நாம் போகிற பாதை சரியாக இருந்தால் தான் போய் சேர வேண்டிய இடம் நமக்கு புரியும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட அந்த காரியத்தின் முடிவு தான் ரொம்ப முக்கியம். நான் ஓட்டத்தை துவங்கி இருக்கிறேன் என்றால் நான் போய் சேரும்போது என் ஓட்டம் ஜெயமாய் முடிய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இப்படி சந்தோஷமாய் வந்து பாடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது நல்லது. ஆனால் எப்போது உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நிறுத்தியிருக்க வேண்டும். மனுஷர்களை பார்த்து, சில ஊழியர்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்ன? நம்முடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நிறுத்தி இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஆண்டவரை மயப்படுத்துங்க. கையை நல்லா உயர்த்துங்க. என்று ஒருவேளை கைகள் பலவீனம் இருந்தால் கூட நான் ஜோம் பண்ணுவாங்க, சோமாயிரும். இன்னொரு முறை உயர்த்துங்க. ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஜெபம் பண்ணும்போது நல்ல கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணணும். வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். இயேசுவை ஒவ்வொரு நாளும் கவனிக்கு பார்க்க வேண்டும். இயேசுவையே நோக்கி பார்க்கணும். சிலருடைய இருதயத்தில் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியலையே. அவர் எங்கே இருக்கார்? அவர் எப்படி நோக்கி பார்க்கிறது? அவர் எந்த ஆலயத்தில் இருக்கிறார்? சிலர் பார்த்தீங்கன்னா, சில இந்தியாவில் பல இடங்களுக்கு நாங்கள் கூட்டங்களை நடத்த போகும்போது, ஒவ்வொரு முறையும் போகும்போது ஒவ்வொரு ஆலயத்தில் சில ஆட்கள் இருப்பாங்க. அப்போது நான் கேட்பேன், நீங்கள் போன வருஷம் வரும்போது அந்த சர்ச்சில் இருந்தீங்க, நீங்கள் தானே அப்படிங்க. அதே ஆள் தான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே எப்படிம்பாங்க. ஆமாம். உடனே அதற்கு நான் சும்மா இருப்பேன், அவங்களே சொல்லுவாங்க, நீங்களே பாருங்கள், 3 வருஷமாக அங்கே இருந்தேன், ஒரு 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 பிரயோஜனம் இல்லை. ஒரு முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படி சும்மா தான் வந்தேன். வந்த உடனே அந்த பாஸ்டர் என்கிட்ட இந்த மைக்கை கொடுத்துட்டாரு, நீங்களே சொல்லுங்கள் நான் எங்கே இருப்பேன்னு அப்படின்னு அவர் சொன்னார். இப்படி சிலரை பார்த்துருக்க, எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல. சில ஆட்களை எங்கேயுமே பார்க்க முடியல. தற்செயலில் எங்கேயாவது பார்த்தா, இப்போ நீங்கள் இப்போ இங்கே தான் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க, எங்கேயும் பார்க்க முடியலையே. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே போனேன் பாட்டு சரியில்லை, அங்கே போனேன் ஆராதனை சரியில்லை, அங்கே போனேன் அவர் முன்ன மாதிரி இப்போ இல்லை, அங்கே போனேன் அங்கே வந்து ஜெபம் சரியில்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, நானே பாஸ்டர் ஆகிட்டேன். தற்செயலில் யாராவது என்னுடைய பேருக்கு முன்னால் பாஸ்டர்னு போட்டால் எனக்கு பயங்கரமான கோபம் வருது. ஏன்னா ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. நான் சொல்லுவேன், நாங்கள் சபை நடத்துகிற பாஸ்டர் இல்லையா, நாங்கள் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற சுவிசேஷகர்கள். ஆமென். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு என்ன வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இயேசு எனக்கு என்ன சொல்லுகிறார், அதை மட்டும்தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அப்போது இன்றைக்கு பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு நான் என்ன பேசுகிறேன்னா, இயேசுவை எங்கே காணலாம், இயேசுவை எங்கே பார்க்கலாம்? வேதம் தான் நமக்கு அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தை நீங்கள் திறந்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம்
யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை ஒருவர் எனக்காக வாசிப்பீங்களா? சத்தத்தை உயர்த்தி. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. போஜனமாக இருக்கிறது. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் உன்னிப்பாக கவனித்து விசுவாசிகள் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் தேவ ஊழியர்கள் இயேசுவை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு வேதம் நமக்கு நல்ல உதாரணம். இந்த வேத வசனத்தில் இயேசுவை உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். வேதம் அழகாக சொல்லுகிறது, என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லுகிறார். எத்தனை வருஷம் தேவ பிள்ளைகள் என்பதை நாம் சொல்வதை விட ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறோமா என்பதுதான் மிக முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இருதயத்தில் தோன்றதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் நம்ம நினைச்சிருவோம். சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் கர்த்தருடைய பிள்ளைகளை சில காரியங்களை மனதில் வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தூங்குனா மனசில் இருக்கிறதா சொப்பனமாக வரும். உடனே காலையில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் பேசினார்ன்றான். கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் அடிக்கடி பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். மலேசியாவிலிருந்து ஒரு அம்மா அடிக்கடி எனக்கு இமெயில் பண்ணுவாங்க. ஒரு வயசான அம்மா, நீ வரும்போது கட்டாயம் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுன்னு. நானும் மனசில் வைத்து அங்கே போன உடனே அந்த பாஸ்டரை கூட்டிகிட்டு அங்கே போனேன். அவங்க அன்பாக உபசரித்தாங்க. சரி நீ ஜெபம் பண்ணுப்பா. நாங்கள் ஜெபம் பண்ணி முடித்தேன். முடித்த உடனே அந்த ஆன்ட்டி கேட்டாங்க, உனக்கு ஏதாயிலும் தெரியுதான்னாங்க. நான் பேசுறது பின்னால் வரைக்கும் கேட்குதா? கொஞ்சம் கையை வைத்து காட்டுங்க. பின்னால் கேட்குறேன். நன்றி. ஜெபம் பண்ணி முடித்த உடனே, தம்பி உனக்கு ஏதாயிலும் தெரியுதாப்பான்னாங்க. நானும் ரொம்ப சின்சியராக ஒன்றும் தெரியலையா ஆன்ட்டின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, நீ முதல்ல உட்காரு, அவசரப்படாதீங்க, என்ன இருந்தாலும் நீ இன்னைக்கு சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உண்மையாக சொல்கிறேன், ஒன்றும் தெரியல. நீ என்ன இருந்தாலும் மறைக்காத, நீ என்னமோ மறைக்கிறன்னு மட்டும் எனக்கு தெரியுது, என்ன இருந்தாலும் நீ சொல்லு, நான் அதை கேட்குறேன். அப்போ அவங்க சொல்லுன்னு சொல்ல சொல்ல எனக்கே ஏதாவது ஒன்று சொல்லணும் போல வருது. ஆனால் நம்ம அப்படி சொல்லி பழக்கப்பட்ட பிரசங்கியார்கள் அல்ல. அப்போது நான் ஒன்று உணர்ந்து கொண்டேன், இந்த ஆன்ட்டியினுடைய இருதயத்தில் என்னமோ இருக்கு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் உள்ளத்தில் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட சொல்லுங்க. இல்லை தம்பி, 2 அம்மா வந்தாங்க, என் கஷ்டத்தெல்லாம் சொன்னேன். அப்போ சொல்லணுன்னே அவங்க ஜெபம் பண்ணுவான். ஜெபம் பண்ணி முடித்தோன்னு சொன்னாங்க, என்னம்மா வீடே கருப்பாக இருக்கு, அதனால் நீ அப்படி உனக்குள்ளே எதாவது அதே மாதிரி சொன்னேன்னா நம்ம எதாவது செய்யலாமா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இல்லை, நான் இல்லை, யார் இல்லை, யார் கண்ணை மூடினாலும் எப்படி தான் தெரியும்? கருப்பாக தான் தெரியும். கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, ப்ளூவாக இருக்குது, எல்லோவாக இருக்குது. இந்த கடைசி நாட்களில் நிறைய விசுவாசிகள் நிறைய பிரசங்கம் கேட்குறோம். நம்ம பாட்டு பாடுறோம், மணிக்கணக்காக பிரசங்கம் கேட்குறோம், நல்ல அழகழகாக பாட்டு பாடுறோம். ஆனால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அது இன்றைக்கி நிறைய பேருக்கு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை நோக்கி பார்த்தா இயேசு எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான் என்னுடைய போஜனம். அந்த அம்மாவை பார்த்து கேட்டேன், கருப்பாக இருக்குது, சிவப்பாக இருக்குதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீட்டில் யார் இருக்கான்னு. இந்த வீட்டில் ஏசப்பா இருக்காருனாங்க. ஏசப்பா விடுங்க, எதுக்கு எடுத்தாலும் அவரே கொண்டு. இந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறீங்களா? ஆமாம். நாங்கள் அப்போது பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுற இடத்துல கருப்பு சிவப்பெல்லாம் வருமா? வராது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஓயாமல் சண்டை போட்டு கடைசியில் இந்த வீட்டில் என்னமோ இருக்குன்றான்.
துபாயில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஷார்ஜாவை வீடு மாற்றாதன்னு சொன்ன கேட்கல. இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்தே ஏதோ ஒன்று இந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு வீட்டு மேலே பழி போட்டுருவாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நம்ம